9 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு நேராக அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இனி டெலிவரி முடிஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கே வந்து போவேன். டெலிவரிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டைம் வந்து கசகசன்னு எதுவும் வந்து எடுத்து வைக்கல. தேர்ட் ப்ரெக்னென்சினால நல்லாவே தெரியும் இல்லையா, என்னென்ன தேவைப்படும் என்னென்ன தேவைப்படாதுன்னு. அதனால தேவையான திங்ஸ் மட்டும் இந்த டைம் வந்து எடுத்து வைக்க போகிறேன். சம்மர் டைம்ங்கிறனால அம்மா வீட்டு சைடு பார்த்திங்கன்னா நல்லாவே மல்லிகைப்பூ வந்து நல்லாவே வந்து பூக்குது. நான் வந்ததுமே குழந்தைக்கு எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து அம்மா வந்து வாஷ் பண்ணி நிழல்ல வந்து காய வைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. திடீர்னு எனக்கு வந்து மாங்காய் பச்சடி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் மாங்காய் பச்சடி வந்து செஞ்சு வச்சுட்டு சந்தைக்கு வந்து கிளம்பிட்டோம். சந்தைக்கு போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி கீரை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. டெலிவரிக்கு நான் என்னென்னலாம் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.